பிரைஸ் தி லார்ட். யோவான் 21வது அதிகாரம் 18வது வசனம். அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம சிறு வயதுலேருந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம். 1 2 இல்லை, கணக்கே இருக்காது. நான்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், அதுக்கு குறைச்சலே இல்லை. ஆனாலும் இன்றைக்கி ஆண்டோட பாதப்படியில் பாவிலும் பிரதான பாவியாக என்னை மன்னிங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் என்னை மன்னிச்சார். அவர் இரத்தத்தினால் கழுவினார். இன்றைக்கி என்னை பரிசுத்தமாக வாழ வைக்கிறாரு. இன்றைக்கி சாட்சியாக அவங்க முன்னாடி என்னை நிற்க வச்சுருக்காரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்து நம்ம பாவம் செஞ்சு இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பலைன்னா, வயசான போது ஆண்டவர் நம்ம மரித்த பிறகு தூதன் நித்திய ஆக்னிக்குள்ளே கொண்டு போய் நம்மளை போடுவான். அப்போ நம்ம கைவிடப்பட்டிருப்போம்னு அப்போ தான் தெரியும். அதனால் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும், வேத வாசிப்பை மேன்மைப்படுத்தணும், தியானத்தில் அதிகமாக மேன்மைப்படுத்தணும். தாவீது நாளுக்கு நாள் பரிசுத்த வாழ்க்கையில் விருத்தி அடைந்து வந்தான். அவன் என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல் நாளுக்கு நாள் நம்ம விருத்தி அடையணும். எதில் விருத்தி அடையணும்னா, வேத வாசிப்புலேயும் தியானத்துலேயும் ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்துலேயும் நம்ம அதிகமாக நேரத்தை நம்ம கொடுக்கணும். இந்த உலகப்புறமான காரியங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது. வேலை இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், எல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் குப்பையும் மண்ணும் தான். ஜஸ்ட் ஒரு 70 to 80 years அவ்வளோதான். அது முடிஞ்ச பிறகு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு கணக்கு போடுவார், நீங்கள் நரகத்துக்கா பரலோகத்துக்கான்னு. நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், 4 பேர்த்துக்கு நல்லதாக நினைக்கணும், 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும். அதுதான் சரியான வாழ்க்கை. உங்களையும் அதே சமயத்தில் சரியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். உங்களுடைய உள்புறம் சுத்தமாக இருந்தால் தான் வெளிப்புறமும் சுத்தமாக இருக்கும். உள்புறம் அழுக்க வச்சுட்டு நான் வெளியே மட்டும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் தப்பு கணக்கு. அப்படி இருக்காதீங்க. உங்கள் உள்புறத்தை சரி பண்ணுங்கள். ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் கைவிடாதபடி தப்பித்து கொள்வென்று நினைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிங்க. உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. சாப்பாடு இல்லாத சாப்பாடு கொடுங்க, தண்ணீர் இல்லாத தண்ணீர் கொடுங்க. உங்கள்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தால் 1 வஸ்திரத்தை கொடுங்க. இயேசு இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். இயேசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு. நீங்கள் கைவிடாதபடி அவர் அண்டிக்கொள். யாவரும் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியம்.